தற்போது நம்மிடம் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் வந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர். விஜயனுடைய இந்த அரசியல் கட்சி இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சியில் ரெண்டு முக்கிய விஷயத்தை நீங்கள் உங்களிலேருந்து விவாதிச்சு நீங்கள் தாமதம் வந்தனால மீண்டும் உங்களுக்காக அதை நான் குறிப்பிடுறேன். நேரடியாக ரெண்டு விஷயங்கள்: ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம், பிளவுவாத அரசியல் கலாச்சாரம், ரெண்டும் இந்த முன்னேற்றம் மற்றும் ஒற்றுமைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கு என்று குறிப்பிட்டிருக்காரு. ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கிறது திமுகவுக்கும் பொருந்தும் அதிமுகவுக்கு பொருந்துங்கிற மாதிரி இங்கே சொன்னாங்க. பட் அவருடைய பார்வையில் நான் சொல்லிடுறேன், அவருடைய பார்வையில் அப்படி வராததுக்கு காரணம் லியோவிலேருந்து வந்த பிரச்சனையும் சினிமாவில் குறிப்பிட்ட வகையில் இப்போது கடந்த ஒரு 3 வருடங்களாக 2006 to 2011 எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞர் டிவிக்கு விற்றா தான் அந்த படம் வெளில வர முடியுங்கிறது இருந்தது. எல்லா திரைப்படங்களும் கலைஞர் டிவி மூலமாக தான் ஒளிபரப்பப்பட்டது, உங்களுக்கே தெரியும். இப்போ 2 வருஷமாக இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அது உதயநிதி ஐயாவுடைய கூடாரத்துக்குள்ளே வந்தால் தான் படமே வெளில வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது விஜய்க்கு பாதிப்பு வந்தது. லியோ பொறுத்த வரைக்கும் அந்த பாதிப்பு வந்தது. அதனால் அவர் குறிப்பிட்டு சொல்கிறது திமுக தான். ஆனால் உடனே மதவாதம் அப்படின்ன உடனே அதை பிஜேபிக்கு எதிராக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வச்சாங்க. அப்படி இருந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஐயாவுடைய பிரச்சனை ஒரு 4 படம் கொஞ்சம் சுமாராக போயிருக்கு. அது பீஸ்டாக இருக்கட்டும், வாரிசாக இருக்கட்டும், அல்லது மாஸ்டராக இருக்கட்டும், அல்லது இப்போ வந்த லியோவாக இருக்கட்டும், 4 படம் கொஞ்சம் சுமாராக போயிருக்கு. அடுத்த ஒரு 2 வருஷம் 2 படம் நல்லா போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு கலைஞனாக யாருக்கும் இருக்கலாம். அவரை விட அவருடைய ரசிகர்களுக்கு அது இருக்கலாம். அதுதான் அடிப்படை காரணம். ஆனால் இப்போ விக்னேஸ்வரன் மாதிரி குழம்பிட்டாருன்னு வச்சுப்போம். ஏன்னா முதல்ல அவர் பேசும்போது என்ன சொன்னார், அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராஜரையும் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் இதே நியூஸ் 7 தொலைக்காட்சியில் சொன்னேன், 3 பேரையும் படிங்க, ஆனால் 2 பேரதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் யாரை வேணாலும் 2 பேர் ஃபாலோ பண்ணுங்கள், 3ஐயும் படித்தா குழம்பிடுவீங்கன்னு. அந்த குழப்பம் இப்பையும் விஜய் ஐயா கிட்ட தெரியுது. 2026 எதை சொல்றீங்க நீங்க? அதாவது 3 பேர் 2 பேர் தான் படிக்கணும். 3 பக்க அறிக்கை ஒரு தெளிவான பார்வையை காமிக்குதுன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நீங்க குழப்பம்னு தொடங்கி இருக்கீங்க. என்ன குழப்பம்? நான் திரும்பவும் சொல்றேன், விஜய் ஐயாவுடைய நோக்கம் ஒரு கட்சி தொடங்குது அப்படின்னு சொன்னால் உடனே தராசு ஐயா கூட எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசிட்டாங்க, மற்றவங்களும் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசிட்டாங்க. அப்படி கம்பேர் பண்ணுற விஷயமே இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் வந்த விதமே வேறு. அவர் அரசியலிலும் இதிலும் இருந்து அதுக்கப்புறம் தான் வந்தார். அவருக்குன்னு ஒரு தெளிவான ஒரு மேடைகள்லாம் இருந்தது. அவர் தோல்விகளை சந்தித்ததே இல்லை கடைசி 2 படங்களை தவிர. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இப்போ இருக்க அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வயசு இருக்குது. இப்போ தன்னுடைய சித்தாந்தம் இதுன்னு தெளிவாக சொல்லணும். எப்படி ரஜினிங்கிறவர் வந்தாரோ வரலையோ ஆன்மீக அரசியலுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரோ அந்த மாதிரி விஜய் வருவதற்கு காரணம் திமுக இருக்கக்கூடாது, பாஜக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதாக இருந்ததுன்னா, உங்களுடைய தொடக்கமே யார் வரக்கூடாதுங்கிற அடிப்படையில் இருந்ததுன்னா தப்பாயிடும். நான் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது இந்த 2 வருஷத்தில் அவர் சொல்லுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 3 பக்க அறிக்கையில் முதல்ல எடுப்பிலேயே என்ன சொல்லியிருக்காருன்னா, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். அடுத்த வரி ரொம்ப முக்கியங்க. உள்ள வள்ளுவத்தில் தமிழகத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் வரியை மட்டும் சொல்லிட்டு அதோட விட்டுருவாங்க. சரி, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் நானோ நீங்களோ இன்னது வேணும்னு கேட்டு பிறக்கல. எங்க பிறந்தோமோ அதை ஏற்றுக்கொண்டோம், அதற்கு பிறகு ஒத்துக்கொண்டோம், அதனால தொடர்ந்து ஒத்துக்கொள்ளனா நீங்க மதம் மாறிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல அதான் சொல்லிட்டு அந்த அவருடைய அறிக்கையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்று அடைப்புள்ள சொல்லியிருக்காங்க என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாக இருக்க வேண்டும். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் சாத்தியப்படுத்த முடியும் சொல்லியிருக்காரு. நான் குழம்பினார்னு சொன்னேன் இல்லையா, இங்கதான் நீங்க படிச்சீங்க இல்லையா, படிச்ச இடத்துல 6 இடத்துல ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, தமிழகம் ஏதோ குழம்பி இருப்பது போலவும் தமிழகத்தை காப்பதற்காக வருவது போலவும் அந்த இது மடைமாற்றப்படும். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நியாயமானது. 6 ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கணுங்கிறத நான் நிறுத்திக்கிறேன். அவர் தன்னுடைய சித்தாந்தத்தை பொருள் புரிஞ்சிருக்குல்ல, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லைங்க. என்ன சொல்ல வந்திருக்காங்கிறது புரிஞ்சிட்டு நான் வர்றதுக்கான காரணம் ஏகாதிபத்தியத்தை ஒழிக்கணும். சினிமாவில் இருந்துக்கிட்டு அதை சொல்ல முடியாது. நான் வருவதற்கான காரணம் ஏழை மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் சொல்லலாம். 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு டிக்கெட்டை கொடுத்துட்டு அதையும் சொல்ல முடியும். ஆனால் இதே விஜய் ஐயா 2025க்கு அப்புறம் திரைப்படத்தில் நடிப்பதை நிறுத்தி கொண்டு விட்டு அங்கிருந்து வெளில வந்துட்டீங்கன்னா எந்த தப்பும் கிடையாது. நீங்க இருந்தீங்கன்னா தான் அதுக்கு சொல்லியிருக்காரு. இப்போ ரஜினி கிட்ட இருந்த ஒரு அட்வான்டேஜ் 2,
சிஸ்டம் சரியில்லை, அதை சரிப்படுத்தணும். இலக்கு சொல்லிட்டாரா? ஆன்மீக அரசியல் போக்க சொல்லிட்டாரா? இலக்கும் சொல்லியிருந்தாரு, போக்கும் சொல்லியிருந்தாரு. பட் அல்டிமேட்லி அவர் வராம விட்டுட்டாரு. ஆனா இவர் இலக்கையும் போக்கையும் சொல்லலைன்னு சொன்னா இன்னைக்கு அவருக்கு பெண்களுடைய வாக்கு கண்டிப்பா இருக்கு. நிறைய இளம் ரசிகைகள் அவருக்கு இருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருக்கும் இருந்த விஜயகாந்துக்கு, சிவாஜி கணேசன் அவர்களுக்கு, எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த நிறைய நல்ல விஷயங்கள் விஜயிடம் இருக்கு. அதை விட முக்கியம், எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கும் இருந்த வயதை விட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்காருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதையெல்லாம் விட ஒரு பெரிய ஒரு சங்கல்பம் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசியல், இவர் சொன்னார் இல்லையா, ரவீந்திரன் துரைசாமி சொன்னார் இல்லையா, அதாவது ஸ்டாலின் வார்சஸ் அதர்ஸ்ன்னு இருக்குன்னு, அந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில் அவர் எந்திரிச்சார்னா கண்டிப்பாக இவங்க எல்லாரும் செய்ய முடியாதது அவரால் செய்ய முடியும். ஆனால் அவர் செய்ய வேண்டியது, என்னுடைய இலக்கு இது, என்னுடைய போக்கு இது, என்னுடைய சித்தாந்தம் இதுங்கிறத இந்த 3 மட்டும் சொன்னார்னா தான் அவரை சீரியஸாக எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் அவரை விவாதமாக எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இந்த தலைவராக இந்த 3 பக்க அறிக்கையில், முதல் அறிக்கையில் அது உங்களுக்கு எதுவும் பிடிபடலையா? முன்னாடி 3 முறை தெரியலையா? இதுக்கு முன்னாடி 3 முறை அவருடைய அறிவிக்கைகள் வந்திருக்கு. தலைவராக இதான முதல் அறிக்கை? அதுல என்னன்னு கட்சியின் தலைவர் அப்படிங்கிற முதல்ல இதான் முதல் அறிவிக்கை. 2026 தான் தேர்தலை சந்திக்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. திரும்பவும் சொல்லட்டுமா, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எந்த விதத்துலையும் தப்பு பண்ணலை, டிலே பண்ணலை, தாமதப்படுத்தலை, எதுவுமே நடக்கல, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதற்கப்புறம் அவர் பயணிக்கும் போது இலக்கை சொல்லாமல் போக்கை சொல்லாமல் பண்ணிட்டா, விஜயகாந்த் ஐயாவிடம் 8லிருந்து 10 ஆனதுக்கு அப்புறம் ஆட்கள் குறைஞ்சாங்க இல்லையா, அந்த வேலை இவருக்கும் நடக்கும். இல்ல, இலக்கு என்பது 2026 236 தொகுதிகளில் வெற்றி பெறுவதுதான் இலக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. வரி சொல்லட்டுமா, என்னதான் தலைகீழன் இருந்தாலும் 10% அப்படிங்கிறது தான் உச்சபட்சம். அதை விஜயகாந்த் எடுத்து காட்டினாரு. அந்த ரூட்ல போனா, அந்த அடிதடி அந்த ரூட்ல போனா, அதாவது எதையும் எதிர்ப்பேன்னு அவர் சொல்லி அந்த 10% வாங்கினார்ல 2010 வரைக்கும், வாங்கினால் நல்லா கரெக்டான விஷயம் தாங்க. அந்த எதிர் சக்தியோட பண்ணார்னா வாய்ப்பு இருக்கு, 10% தான். அதனால தான் அவர் என்ன முடிவு பண்ணோம், இதுதான் என்னோட இலக்கு. தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஏதாவது ஒண்ணு அவர் பண்ணலைன்னா, எதிர்ப்பு யாரு எதிரி யாரு இலக்கு யாரு என்று நீங்க வெளிப்படையா சொல்லணுங்கிறீங்க. தொடர்ந்து பேசுவோம். அடிப்படை அரசியல் இருக்கிற கூட்டத்திலிருந்து மயங்கி இருக்கலாம், நாளைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தில் அவர் தொலைந்து போயிடுவார். தொடர்ந்து பேசலாம்.